நல்ல முறையில் எழுத்தும் அவருக்கு இருக்கிறது. அந்த எழுத்தாளராக இருக்கிறவங்களாம் பேச்சாளராக இருக்க மாட்டாங்க, பேச்சாளராக இருக்கிறவங்க எழுத்தாளராக இருக்க மாட்டாங்க. முஹால், அதுக்கு இதுக்கு முஹால். சில பேருக்கு இல்லா இன்ஷா அல்லாஹ், சில பேருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்துருப்பான். எனக்கு தெரிய இவருக்கு அல்லாஹ் அந்த திறமையை கொடுத்துருக்கிறான். எழுதுறார், பேசுகிறார், அவரே தட்டச்சு செய்கிறார், அவரே எல்லாமே அவரே செய்கிறார். மாஷா அல்லாஹ், அந்த ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்கோம். அதுக்கு பரக்கத்தில் செய்வதற்கு நம்ம எல்லாம் துவா செய்வோம். அவருக்கும் அல்லாஹ் இதன் மூலமாக இஹ்லாஸை கொடுக்கணும். முதல்ல பெரிய விஷயம் இஹ்லாஸ். இஹ்லாஸுக்கு தான் பெரிய வெற்றி. அல்லாஹ் அதில் இஹ்லாஸ் கொடுக்கட்டும். அவரை முன்னணியில் வச்சு நம்ம அவரை புகழ்கிறது, அவருக்கு அதில் இஹ்லாஸ் போயிடக்கூடாது, ரியா வந்துடக்கூடாது. அதுக்காக வேண்டியும் அல்லாஹ்ட்ட நம்ம பாதுகாப்பு தேடிக்கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய இந்த முயற்சிக்கு அல்லாஹ் ஜுஹுதுக்கு நல்ல ஒரு கூலி அல்லாஹ் துனியாவிலும் ஆகிரத்திலும் கொடுப்பானாக. இது மாதிரியான நிறைய புத்தகங்களை இந்த சமூகத்துக்கு வெளியிடுவதற்கு அவருக்கு அல்லாஹ் அந்த திறமையும் ஆற்றலையும் கொடுப்பானாக. அதற்கான இல்மை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பானாக. அவருடைய நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. அவருடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னதமான வாழ்க்கையை சதகத்துன் ஜாரி, அதை ஒரு தலைப்பிலேயே பேசினார். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு அப்படின்ட்டு அதை அழுத்தமாக சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களுக்கு இதனுடைய கூலியை அல்லாஹ் கொடுப்பானாக. எல்லா மக்களுக்கும் அவர் மூலமாக அல்லாஹ் பயனடைய செய்வானாக. அவரும் தன் வாழ்க்கையில் எதையெல்லாம் சொல்கிறாரோ அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் கொடுப்பானாக. அவருக்கு நிறைய பரக்கத்தை அல்லாஹ் துனியவியான பரக்கத்தையும் உஹரவியான பரக்கத்தையும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து இந்த புத்தகத்தை நாம் வெளியிடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ அஸ்அதல்லாஹு அவ்காத்தக்கும். தஃபத்தல் யார் என்ன மற்றது நீங்களும் அவர்கிட்ட கொடுக்கணும். அப்படியா? சரி. இந்த முதல் நூல் அப்துல் மஜீத் மதனி அவர்கள் செல்வங்களுக்கு கையில் கொடுத்து வெளியிடுகிறார்கள் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு அடுத்தபடியாக சகோதரர் அப்துல் வஹாப் அவர்களுக்கும் இதை வெளியிடுகிறார்கள். அடுத்தபடியாக அவருடைய தகப்பனார் ஷேக் இஸ்மாயில் அவர்களை மேடை கழிக்கின்றேன். இந்த புக்கு இன்னும் பிரிண்டிங் முழுமையாக ஆகலை. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஜமாத்தில் ஆனீங்கன்னா கிடைக்கும். பிற்காலத்தில் இன்னும் லைப்ரரியில் இங்கேயும் இந்த பிரிண்ட் வைக்கவில்லை இன்ஷா அல்லாஹ். இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஜமாத்துடைய ஆக்டிவிட்டீஸ் வீடியோ கிளிப்பிங்கோடும் இறுதிக்கட்டமாக ஷேக் பேசுவார்கள்.